இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விரதத்தை பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி கடைபிடிக்க வேண்டுமா அல்லது 16ஆம் தேதி கடைபிடிக்க வேண்டுமா? பக்தர்கள் மத்தியில் இருக்கும் இந்த குழப்பத்திற்கான மிகச் சரியான சாஸ்திரபூர்வமான விடையைத்தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம். ஓம் நம சிவாய. சக்தி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். மகா சிவராத்திரி இது வெறும் ஒரு இரவு அல்ல, நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் ஒரு புனிதப் பயணம். பல ஜென்மங்களாக நாம் சுமந்து கொண்டிருக்கும் கர்ம வினைகளையும் அதனால் ஏற்படும் தீராத துன்பங்களையும் ஒரே இரவில் பொசுக்கி நம்மை விடுவிக்கக்கூடிய பேராற்றல் கொண்ட அற்புதமான இரவு இது. எம்பெருமான் ஈசனின் பரிபூரண அருளை பெறுவதற்காகவே காத்திருக்கும் இந்த மகத்தான திருநாள் விரைவில் வரவுள்ளது. இந்த நாளில் நாம் செய்யும் சிவ வழிபாடு மற்ற நாட்களில் செய்வதை விட பல மடங்கு அதிக பலனை தரும் என்பது ஐதீகம். சரி, நம் விதியை மாற்றக்கூடிய இந்த புனிதமான விரதத்தை இந்த 2026ஆம் ஆண்டில் எப்போது கடைபிடிப்பது? பஞ்சாங்கத்தின்படி மாசி மாதத் தேய்பிறை சதுர்த்தசி திதியில்தான் சிவராத்திரி கொண்டாடப்படும். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:51 சதுர்த்தசி திதி துவங்குகிறது. இது மறுநாள், அதாவது பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6:26 வரை நீடிக்கிறது. சிவராத்திரி வழிபாடு என்பதே இரவு முழுவதும் கண் விழித்து 4 காலங்களாகச் செய்யப்பட வேண்டிய ஒன்று. சாஸ்திரங்களின்படி இந்த வழிபாடு நடக்கும் இரவு நேரத்தில் சதுர்த்தசி திதி முழுமையாக இருக்க வேண்டும். அதன்படி பார்த்தால் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வரும் இரவில்தான் நாம் மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். தெளிவாக குறித்துக் கொள்ளுங்கள். பிப்ரவரி 15ஆம் தேதி காலை முதலே விரதத்தை தொடங்கி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து ஈசனின் நாமத்தை ஜபித்து 4 கால பூஜைகளிலும் ஈடுபட வேண்டும். மறுநாள் பிப்ரவரி 16ஆம் தேதி திங்கட்கிழமை காலை சூரிய உதயத்திற்குப் பிறகு 4ஆம் கால பூஜை முடிந்தவுடன் பாரணை செய்து, அதாவது உணவு உட்கொண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். எனவே அன்பர்களே, குழப்பம் வேண்டாம். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி அந்த எம்பெருமானின் அருட்கடலில் நனைவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய.